பழைய ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் டெபாசிட் செய்ய இன்றுடன் காலக்கெடு நிறைவடைவது குறித்து சென்னை ரிசர்வ் வங்கி மண்டல அலுவலகத்தில் உள்ள எமது செய்தியாளர் பாலாஜியிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். பாலாஜி, சொல்லுங்க, தற்பொழுது பழைய ரூபாய் நோட்டுகளை வங்கியில் டெபாசிட் செய்து மாற்ற இன்றைய கடைசி நாள் ஒரு சந்தர்ப்பமாக கருதப்படுகிறது. சென்னையில் இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டுள்ளதா? அது பற்றி விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் சிவமயம். அதாவது மோடி அவர்கள் அறிவித்ததன்படி பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பின் கடைசி தினமான இன்று இப்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் சென்னை பாரிஸில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி அலுவலகத்தில் வெளியில் தான் இருக்கிறேன். இன்று ஏராளமான பொதுமக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் பழைய நோட்டுகள் கொடுப்பதற்காக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த தினத்திலிருந்தே சுமார் இன்றோடு பார்த்தீங்கன்னா இந்த 52வது நாளாக இன்று ஏற்கனவே இந்த 52 நாட்களாகவே பொதுமக்கள் ஏராளமான அளவு தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளே செலுத்தியிருப்பதாக ரிசர்வ் வங்கி கடந்த வாரம் தெரிவித்திருந்தது. அவர்களுடைய இலக்கான 14.5 லட்சம் கோடி கடந்த வாரம் வரையில் 13 லட்சம் கோடி வரையிலான பழைய ரூபாய் நோட்டுகள் வந்திருப்பதாக ரிசர்வ் வங்கி கடந்த வாரம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தது. மீதம் இருக்கக்கூடிய அந்த 1.5 லட்சம் கோடி ரூபாய் வந்துவிட்டதா இல்லையா என்பது குறித்து இன்று மாலை அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அல்லது மார்ச் 31ஆம் தேதி ரிசர்வ் வங்கி, அதாவது மார்ச் 31ஆம் தேதி வரை கடைசி நாட்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரிசர்வ் வங்கியில் மாற்றிக்கொள்ளலாம் என்று. அந்த மார்ச் 31ஆம் தேதி எந்த அளவிற்கான பழைய நோட்டுகள் வந்திருக்கிறது என்று அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, தற்பொழுது வங்கிகளில் வந்திருக்கக்கூடிய பழைய நோட்டுகளின் அளவு எவ்வளவு என்பதை இன்று மாலை அறிவிக்கலாம். அல்லது ஒட்டுமொத்தமாக மார்ச் 31ஆம் தேதி வரை கணக்கிட்டு அதன் பிறகு எந்த அளவிற்கான நோட்டுகள் வந்திருக்கின்றன என்பதை அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. சிவமயம். பாலாஜி, தற்பொழுது ரூபாய் நோட்டு தட்டுப்பாட்டை குறைப்பதற்காக ரிசர்வ் வங்கி தரப்பில் ஏதாவது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டிருக்குது? அது பற்றி விவரங்கள் சொல்லுங்க. அதாவது சிவமயம், கடந்த 2 நாட்களுக்கு முன்பே வங்கி அதிகாரிகள் சங்க தலைவர் திரு சார்லஸ் அவர்களிடம் தாமஸ் அவர்களிடம் சில கேள்விகள் கேட்டபோது அவர் தெரிவித்த அறிவிப்புகள் என்னவென்று பார்த்தீங்கன்னா, 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கதா அவருக்கு ஒரு தகவல் வந்ததா அவர் சொல்லியிருந்தார். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஷிஃப்ட்டுகளாக ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் பணி தற்பொழுது 2 ஷிஃப்ட்டுகளாகத்தான் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் பணியை நிறுத்திவிட்டு 500 ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் பணி தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே இன்று வரையில் 2500 ரூபாய் மட்டுமே நம்மளால் ஏடிஎம்ல எடுக்க முடிந்தது. நாளையிலிருந்து இந்த விலக்கு நீக்கப்படுமா என்பது தெரியவில்லை. அதற்கான அறிவிப்புகள் இன்று மாலை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், மோடி அவர்கள் தெரிவித்திருந்தது இந்த 30ஆம் தேதி தான் கடைசி நாள் என்று அவர் தெரிவித்திருந்தார். நாளையிலிருந்து வங்கிகளின் வழக்கம் போல் இயங்குமா, அதாவது ஏடிஎம்களில் 40,000 ரூபாய் வரை எடுக்கலாம் என்ற பழைய நிலையை தொடருமா என்பது இன்று மாலை அல்லது நாளை காலை ரிசர்வ் வங்கியிலிருந்து வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவமயம். ரூபாய் நோட்டு பிரச்சனை தொடர்பாக விரிவான தகவல்களை அளித்ததற்காக நன்றி பாலாஜி.